Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்களின் செல்வாக்கை இழந்துவிட்டார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மா கிளினிக்கை மூடியது திமுக அரசுதான் என்று குற்றம் சாட்டினார். அதிமுகவில் இருந்தவர்கள் நன்றி விசுவாசம் இல்லாமல் திமுகவில் இணைந்துவிட்டனர் என்றும் விமர்சித்தார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. பள்ளியில படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போறதுக்கு பைய, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்து அதிமுக ஆட்சி. திறமையான மாணவரை உருவாக்குவதற்காக நாம் லேப்டாப் கொடுத்தோம். அது கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த லேப்டாப் தமிழகத்தில் 52,35,000 மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இதற்காக அதிமுக அரசு 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆக தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவனுக்கு இணையா அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு அம்மா கொண்டு வந்த திட்டம் 10 ஆண்டுல இந்த திட்டம் 52,35,000 மாணவ மாணவரை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஏற்றம் எடுத்து அவர் வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசு. அதை இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறாங்க திரு ஸ்டாலின் அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே நிறுத்தப்பட்ட லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும். அதோட திருமண உதவி திட்டம், இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு அந்த திருமண வயது அடைகின்ற பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் 26,50,000 திருமண உதவி திட்டம். தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு ஒரு பவுன் 75,000 விற்குது. இன்னைக்கு தமிழகத்தில் அதிமுக ஆட்சி கண்ட பொழுது 6 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தில் நாங்க உதவி செஞ்சாங்க. அதிமுக ஆட்சியில் உதவி கிடைச்சது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நிறுத்தப்பட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்கள் தலையோடு மலரும். திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் தொடரும். எங்களுக்கு மீண்டும் எடப்பாடி வரணும், ஜெயிக்கணும். அதே போல எங்களுக்கு எப்படின்னா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, லேப்டாப் பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, எல்லா சலுகையும் செஞ்சாங்க. பயிர் கடன் தள்ளுபடி பண்ணாங்க, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்க. ஆனா இப்போ எங்களுக்கு எந்த சலுகையுமே கிடைக்கல. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு பஸ் கூட ஆனா அப்படி எங்களுக்கு இல்ல. நிறைய கும்பல் இருக்கு, ஆனா பிள்ளைங்க நிறைய இருக்கு, ஆனா பஸ் ஒரே பஸ் தான் விடுறாங்க. அதெல்லாம் நிறைய கும்பல் ஏறதுனால எங்களுக்கு பஸ் வசதியும் பத்தல. எங்களுக்கு ஐயா எடப்பாடியார் எங்களுக்கு வரணும், ஜெயிக்கணும். அம்மா ஆட்சி இருக்கிற வரைக்கும் சத்துணவு உணவு நல்ல திட்டம் கிடைச்சிச்சு. இப்போ அந்த அம்மா ஆட்சி இல்லாமல் இருக்கனால சத்துணவு திட்டம் நல்லபடியாக கிடைக்கல. பிள்ளைங்க ரொம்ப பேர் சாப்பாட்டை கீழே போடுதுங்க, முட்டை சரியாக இது பண்ணதில்ல, ஒழுங்கான சாப்பாடு சரியில்லாமல் எதுவும் இல்லாமல் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க. கழிவுறை கூட சுத்தமாக இல்லாமல் இருக்குதுங்க. சீருடைன்னு ஒருத்தவங்களுக்கு கொடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்காம பிள்ளைகளை ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்குறாங்க. அதனால இது எடப்பாடி ஆட்சி வரணும். மீண்டும் அவங்க வந்தாங்கன்னா நல்லா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வசதி, நல்ல எந்த இது இருந்தாலும் லேப்டாப்பு, சைக்கிள், இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு, உதவித்தொகை எல்லாமே கிடைக்கும். அதனால எடப்பாடி ஆட்சி வரணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா ஆட்சியில் பெண்களுக்காண்டி தாலி உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. திருமணத்துக்காக வேண்டி ஒரு வீட்டுக்கு 2 பொண்ணுங்க 3 பொண்ணுங்க குழந்தைங்களும் தாலி எடுத்து கொடுக்க கூட கஷ்டப்பட்ட மக்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ தங்கம் விலை ஏறி போச்சு, 80,000க்கு மேலே வந்துருச்சு. அதனால மக்களுக்கு தாலி எடுத்துக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏழை எளிய குடும்பங்களுக்காண்டி இப்போ அம்மா ஆட்சி மறுபடியும் வந்தாக்கும் எப்படி தாலி கொடுப்பாங்க, அதுக்காண்டி விருப்பம் மக்களுக்கு நிறைய ஆசைப்பட்டு அம்மா ஆட்சி அமையணுங்கிறக்காண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வேணும். ஏன்னா அவர் இந்த ஆட்சியில் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. ஆனால் இப்போ எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அதான் பெண்கள் கன்சீவாக இருக்கும்போது அவங்களுக்கு பணம் வந்துகிட்டு இருந்துச்சு. அது மாதிரி பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு சைக்கிள் கிடைச்சிச்சு, லேப்டாப் கிடைச்சிச்சு. இப்போல்லாம் எதுவுமே வர்றதே இல்லை. அதனால எங்களுக்கு பழையபடி எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வேணும். நான் பொம்பளை பிள்ளைகளுக்கும் பெரிய மனுஷருக்கும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு நான் சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா
அந்த அம்மா ஆட்சியில் இருக்கும்போது பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு. இப்போ எல்லாம் டிவியை பார்த்தாலுமே நியூஸை பார்த்தாலுமே 6 வயசு பிள்ளைகளுக்கு 60 வயசு ஆயாக்கள் வரைக்குமே கற்பழிக்கப்பட்டார்கள், வெட்டி கொல்லப்பட்டார்கள், இப்படி தான் நியூஸ் வருது. மித்தபடி என்னன்னா இன்னொரு இது என்ன வைக்கிறேன்னா, போதைக்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிடுச்சுங்க. சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லேருந்து பெரிய மனுஷர் வரைக்கும் அவங்களுக்கான கொஞ்சம் ஒரு நல்ல வழிகாட்டியாக எடுத்து அவங்களுக்கு ஒரு இது சொல்கிற மாதிரி ஒரு நல்ல அறிகுறியாக சொன்னது அம்மா ஆட்சி தான். அதனால் அம்மா ஆட்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது எடப்பாடி ஐயா தான். அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்து அமரணும்னு நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தடவை வர்றது எடப்பாடி ஐயாவோட ஆட்சியாக தான் இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வரணும் எங்களுக்கு. முதல்ல அம்மா காலத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். பொம்பளை பிள்ளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, நடக்க வைக்கிறாங்க எங்களை. ரெண்டாவது அப்புறம் வந்து பொம்பளை பிள்ளைங்க முதல்ல தங்கம் தாலி செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நிறையா பிள்ளைங்களுக்கு தாலி இல்லாமல் கல்யாணம்லாம் நின்று போகுது. ஏகப்பட்ட பிள்ளைங்க கஷ்டப்படுது, கல்யாணம் இல்லாமல் நின்று நிறையா பிள்ளைங்க கஷ்டப்படுது. ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் எங்களுக்கு